இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய ஆசின் தில் ரூபா பகுதி 2 தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த பகுதி 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி பகுதி 1 ஏதாவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த கதையை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்காம புரியும். போன பாட்டுல ராணியன் அவங்களோட கணவரான சக்சேனா 2 பேருமே ஒரு மர்டர் பண்ணிட்டு போலீஸ்காரங்களுக்கு மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கொஞ்ச நாள் கழிச்சு ராணியை தான் காமிக்கிறாங்க. வேகமா கொட்டுற மழையில ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போறாங்க. என்னோட கணவர் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்ணதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்குள்ள பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க. இவங்க இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா ஆக்ரா நகரமா இருக்கும். அங்க முதலைகள் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ல நியூஸ் எல்லாமே போக்கிட்டே இருக்கு. அப்போ அபிமன்யு அப்படின்ற ஒரு கம்பவுண்டர் ஒரு வயதான பாட்டிக்கு ஊசி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் குள்ள என்டர் ஆகுறாரு. அங்கதான் முதல்ல ராணியை சந்திக்கிறாரு. அவங்கள பார்த்ததே இவருக்கு பிடிச்சி போயிடுது. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருப்பாங்க. மேக்கப் போடணும் அப்படின்றதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு நபர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இது உடனடியா வந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கிளம்பி போய்கிட்டே இருக்கு. அவங்க முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த இந்த அபிமன்யு அவங்களுக்கு பிடிச்சி போயிருச்சு இல்லையா, கண்டிப்பா அவங்க கிட்ட கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். அவங்க ரிக்ஷால எல்லாம் ஏறி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பின்னாடி இவர் வர்றத கவனிக்கவே இல்லை. கட் பண்ணா இவங்களோட பியூட்டி பார்லர் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல இறங்கி தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கலான்னு போக பின்னாடி அந்த நபர் மூச்சு வாங்க ஓடி வந்து நிற்கிறாரு. எனக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க, என்னோட பொருட்களை நான் மறந்து வச்சுட்டேனா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேச அவர் இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டா இல்லையா, இல்ல நாங்க பக்கத்துல வேலையா வந்தேன், உங்களோட பொருளையும் நீங்க விட்டுட்டு வந்ததால குறுக்க வந்த அப்படின்ற மாதிரி எப்படியோ பேசி சமாளிச்சு அவங்க முன்னாடி நின்றுகிட்டே இருக்கு. எனக்கு ஒரு 2 நிமிஷம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துட்டுறேன் அப்படின்ற மாதிரி ராணி உள்ள போறாங்க. கட் பண்ணா மழை வெயில் அப்படின்ற மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு நகரதாவே தெரியல. ஏன்னா ராணி இருக்க சொல்லிட்டாங்க இல்லையா, இதனால அங்கேயே காத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ராணி பாத்தீங்கன்னா இந்த விஷயம் ஸ்ட்ரைக் ஆகி ஐயோ நான் மறந்துட்டேன், இவ்வளவு நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல. ஆமா நான் இங்கேதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு வந்து புதுசு இல்லை, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணா காத்துக்கிட்டு இருப்பேன், உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன், ஈவினிங் படத்துக்கு வர முடியுமான்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு தலையாட்ட அவர் அங்கிருந்து கிளம்பு. அதே சமயத்துல ராணியும் பாத்தீங்கன்னா கொடை பிடிச்சிக்கிட்டு அந்த மழையில நடந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதே நேரத்துல ஆப்போசிட்ல ஒரு நபர் நடந்து வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் நமக்கு தெரியவது ராணியோட கணவரான சக்சேனா அப்படின்ற ஒருத்தர் அதுன்ட்டு. சோ இவங்க 2 பேரும் ஆக்ரால தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கல, சைடு கனால பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சக்சேனா இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் பார்ட் 1ல முடிச்சிருப்பாங்க. ஆனா உயிரோட தான் இருக்காரு அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸ்ல தான் தெரிஞ்சிருக்கும். சோ இப்போ போலீஸ் எல்லாருமே அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்னா இருக்கிறது பெரிய ஆபத்து அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவங்க ஒரு பக்கம் வாழ்க்கையை வாழ்ற மாதிரியோ இவர் ஒரு பக்கம் வாழ்க்கையை வாழ்ற மாதிரியோ செட் பண்ணி அடிக்கடி எப்பயாவது ஒரு தடவை மீட் பண்ணிப்பாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு கிளம்பணும் அப்படின்றதுக்காக அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இல்லாத நபர் போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு இங்கதான் டைட்டில் கார்டை போடுறாங்க. காட்பானா ராணியோட கணவரை காமிக்கிறாங்க. பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ஒரு நபர் கிட்ட எப்ப நாங்க தாய்லாந்து போக முடியும்னு கேட்க இன்னும் ஒரு 2 மாசத்துல எல்லாம் ஓகே ஆயிடும், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பான்னு சொல்ல இவர் இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் தங்கிட்டு இருக்க வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் இவரை காதலிக்கிறாங்க அப்படின்ற தோரணையில ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்க மனுஷன் இதை எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணதுன்னு தெரியாம அங்கேயே யாருக்கும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்காட் பண்ணா கணவன் மனைவி 2 பேருமே ஆக்ரால இருக்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு சந்திக்கிறாங்க. 2 பேரும் பக்கத்துல இருந்தாலும் கம்யூனிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா போன் மூலமாவே தான் நடக்கும். 2 பேருக்குள்ள இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இங்க இருந்து போக போறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பரிமாறிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அபிமன்யு இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவர் இன்னைக்கு சினிமாக்காக ராணியை இன்வைட் பண்ணிருக்காரு. இதுக்காக டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கு ரெடியா காத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ராணியை காமிக்கிறாங்க. ராணி தன்னோட வீட்டுல இருக்கும்போது கணவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருப்பாரு. சந்தோஷமா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அபிமன்யு மறந்துட்டு அந்நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. அபிமன்யு அவங்க வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கே போறாரு. நனைஞ்சுக்கிட்டே நிக்கிறாரு. அப்பதான் இதை பார்த்ததும் ராணிக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. என்ன மன்னிச்சிருங்க, நான் எங்க இன்வைட் பண்ணதை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன்னு சொல்ல இப்பயோ ஒரு அழகான வரிகள் எல்லாத்தையும் பேசிட்டு உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம என்ன அடுத்த வீக் போலாமான்னு கேட்க இவங்க தலையாட்டுறாங்க. கற்பனா இதுக்கு அடுத்த நாள் காலையில மார்க்கெட்ல கணவன் மனைவியும் வேற ஒரு இடத்துல நின்று விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு 2 மாசம் தள்ளனா போதும். அது மட்டும் இல்லாம அபிமன்யு அப்படின்ற ஒரு கேரக்டர்
நம்ம ஹீரோயினோட லைஃப்ல வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு முகம் தெரியாத நபர் ராணியோட பையன் பாத்தீங்கன்னா புனிங்கிட்டு ஓடிடுறான். இதனால காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக சக்சேனா பின்னாடி துரத்திட்டு போய்கிட்டே இருக்க போலீஸ் கூட்டம் ஒண்ணு வந்து இறங்குது. இதை பார்த்தது சக்சேனா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க ஹீரோயின் பின்னாடியே போறாங்க. போலீஸ்காரங்களை பார்த்தது நின்றுடுறாங்க. ஸோ அந்த போலீஸ்காரர் தான் பாத்தீங்கன்னா போன வாட்டி நடந்த சம்பவத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தவரா இருந்திருப்பாரு. இப்ப மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ராணி எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா வீட்டுக்கு போக வீட்டுல போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். இவங்களும் என்னவா இருக்குன்னு போய் பார்க்க இவங்களோட பேக்கை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்க இங்க தனிமையில இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க மேடம். கணவர் போனதுக்கு அப்புறம் எப்படிதான் இருக்கீங்களோ உங்களோட கணவர் உயிரோட இருக்காரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. நாங்க எனி டைம் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்ல பயமாக்குறாங்க. அதே மாதிரி தனியா மீட் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க திடீர்னு இவங்களோட கணவர் காணாம போயிட்டாரு. திரும்பி பார்த்தா அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா வேவ் பார்க்க வந்திருப்பாரு. ஸோ ரெண்டு பேரும் வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் இதுக்கப்புறமா டிஃபிகல்ட்டா இருக்க போகுது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பண்டிட்டோட மிகப்பெரிய ஃபேனா இருப்பாங்க. அவரோட புக்ஸுக்கு ரொம்ப அடிமையும் கூட. அதுபடிதான் இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊரை விட்டே போக போறாங்க அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்களை காமிச்சிட்டு அண்ட் அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிடுறாங்க. எந்த விதமான பயமும் இல்லாம அவங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட கணவர் சொல்லியிருப்பாரு. அதுபடியே போய் இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தா இல்லையா அந்த நபர் இந்த கேஸ்ல இருந்து விலகுறார். இன்னொரு நபர் ஜாயின் ஆகுறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் இவர் பேர் பாத்தீங்கன்னா மோட்டு அப்படின்றது தான் ஹீரோவோட தூரத்து சொந்தமா இருந்திருப்பாரு. அதாவது ஹீரோவோட கல்யாணத்துல அவர் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு நான் இந்த கேஸை பர்சனலா தான் எடுத்துப்பேன். ஏன்னா இறந்து போனது என்னோட அண்ணனோட பையன். என் அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். கொன்னவனை கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டேன்ட்டு. எனக்கு சக்சேனாவை பத்தி நல்லா தெரியும். அவன் உயிரோடு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து சரணடைறது நல்லது. அண்ட் உன்னோட போன் ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது நீ யாருக்கோ ஒரு நபருக்கு அடிக்கடி போன் பேசிக்கிட்டே இருக்கே. அது ஒரு பர்டிகுலர் போன் பூத்துல இருந்து தான் இந்த போன் வருதுன்னு சொல்ல இவங்க என்னமோ பேசி சமாளிச்சிடுறாங்க. அண்ட் இவருக்கு இங்க ஏதோ சஸ்பீசியஸ் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சு போயிருச்சு. இதனால இப்ப நீங்க இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே பாத்தீங்கன்னா போலீஸ்கார கூட்டம் இருக்கு இல்லையா எனி டைம் ஃபாலோ பண்ண அனுப்பி விட்டுறாங்க. அவங்க போற வர எல்லா இடத்துக்கும் இந்த நபரை பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சக்சேனாவை முழு நேரமா தேடிக்கிட்டே இருக்கு. ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் அப்படின்றது இல்லாம போயிடுது. கணவன் மனைவி ரெண்டு பேருமே என்ன பண்ணதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல சக்சேனா பணம் கொடுத்து வெளியூருக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பா இல்லையா அவரை அவரோட அங்கிள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஒன்னும் புரியல. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு இவரோட ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டே போய் போட்டோவை காமிச்சு இந்த நபரை நீ பாத்தியாமான்னு கேட்க அவங்க உஷாராயிட்டாங்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுற அப்படின்ற மாதிரி சக்சேனா கிட்ட போய் இந்த நபரை பாத்தியான்னு கேக்குறாங்க. நான் பாக்கலன்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு நிறைய ஆதாயம் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு கீழே வந்து இந்த நபரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ணி விட்டுடுறாங்க. அண்ட் கட் பண்ண தன்னோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கள ரொம்ப ரிஸ்க் எடுத்து யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போய் சந்திக்க ரெண்டு பேரும் இப்ப என்ன நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதனால பயங்கர பிரஷர்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. சக்சேனாவும் பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நான் சரணடைறதா ஒரே வழி என்னாலதான் இந்த பிரச்சனை நான் சரணடைற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவரோட மனைவி என் கையை எழுந்து அதாவது உன்னோட கையை எழுந்து இந்த கேஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம் மறுபடியும் போய் நீ சரணடைஞ்சிட்ட அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்தோம்ல இனிமேலும் ஏதாவது பார்த்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் யாருன்னு போய் பார்க்க அபிமன்யு இருக்கா இல்லையா சினிமாக்கு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வேகமா தன்னோட கனவு கிட்ட போய் எனக்கு ஒரு ஐடியா தோணுது நீ என்ன நம்புறல அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணி அந்த அபிமன்யு இருக்கா இல்லையா அவர் கூட இவங்க சினிமாக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தயாராகிறாங்க. என்ன பேரும் மழையில சினிமாக்கு போற மாதிரியோ காமிக்கிறாங்க. எனக்கு காதல் அப்படின்றதுலாம் கணவர் இறந்து போனதுல இருந்து நம்பிக்கையே போயிருச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க இவர் அதாவது அபிமன்யு இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட நிறைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் நீங்க ஸ்ட்ரைட்டா கல்யாணத்துக்கே வந்துட்டீங்களேன்னு கேட்க கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம காதலிக்கலாம் இல்லையா என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன் உங்களோட முடிவு உங்க கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி தன்னோட கணவரை சந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ தப்பா படுது காதல் அப்படின்ற விஷயத்துல விளையாடாத அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இதை விட்டா எனக்கு ஒரு வழி தெரியலங்க. அந்த போலீஸ்காரர் நீங்க உயிரோட இருக்கீங்க அதனாலதான் நான் அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு பின் தொடர்ந்துகிட்டே இருக்காரு. இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இதை விட்டா ஒரு நல்ல வாய்ப்பே கிடைக்காது. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ண அந்த நபர் அதாவது அபிமன்யு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டு இருப்பார். கல்யாண வேலைகள்லாம் தடபுடலா
தடபுடலாம் நடந்துகிட்டே இருக்கு. ஹீரோயின் உள்ளுக்குள்ள நிறைய சோகங்களை வச்சிருந்தாலும் வெளியே சிரிப்பை காட்டிக்கிட்டே இருக்கு. போலீஸ்கார குழு இருக்கு இல்லையா, கண்டிப்பா செக்ஸனா இங்க வருவான், அவனை பிடிக்காம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. நாலா பக்கமும் வலை வீசி தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அங்க மியூசிக் வாசிக்கிற நபரா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா என்ட்ராக ஆரம்பிக்கிறாரு. கண்ணு எதிர தன்னோட மனைவி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகத்துல நின்றுகிட்டே இருக்கு. அதே சோகம் தான் இவரோட மனைவிக்கும். ஆனா வேற ஆப்ஷன் இல்ல இல்லையா, அது எல்லாமே பக்காவா நடந்து முடியும். இவர் அங்கிருந்து காணாம போயிட்டாரு. நான் அப்படியே கட் பண்ணா முதல் இரவுல காமிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பிளான் பண்ணி பண்ண கல்யாணம் தான் இல்லையா, மத்த விஷயங்கள்லாம் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக அபிமன்யு பாத்தீங்கன்னா பேசி டைவர்ட் பண்ணி குடிக்க கூட்டு போயிட்டாங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா அபிமன்யு தன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டு தனிமையில கிடப்பான். அப்போ அவனுக்கு உறுதுணையா இருக்கிறதுல அவனோட மாமாவோட ஃபேமிலி அப்படின்னு மாதிரி இருக்கும். அவனுக்கு 20 வயசா இருக்கும் போது அவனோட மாமாவோட ஃபேமிலி இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு மிச்சம் இருக்கிறது அவனோட வேலையும் இந்த வீடு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ தனிமையிலேயே வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு இப்போ ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட உருகி பேசிக்கிட்டே இருக்கு. அவங்களும் யோசிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ணி அப்படி சில நாட்கள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் அவங்கள நெருங்கும் போதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த எல்லாத்தையும் பேசி டைவர்ட் பண்ணி மறுபடியும் குடிக்க கூட்டு போயிட்டாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவருக்குள்ள நிறைய ஆசைகள், அவங்கள எப்படியாவது குடும்ப வாழ்க்கைக்குள்ள கொண்டு போக வைக்கணும் அப்படின்றது. அண்ட் இதுக்காக இவர் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்க எனக்கு காதல் அப்படின்றதுல நம்பிக்கையே இல்ல, போகட்டும், காலப்போக்குல மாறுதான் பார்க்கலான்னு சொல்ல கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க ஹவுஸ் ஓனருக்கு போலீஸ்காரங்க இவரை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிருச்சு இல்லையா. இதனால கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி இன்டைரக்டா மிரட்டிக்கிட்டு அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுக்கலான்னு போக இந்த விஷயத்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாத்துட்டாங்க. பயங்கர மன உளைச்சலோட அங்கிருந்து கிளம்பி போக கட் பண்ணி 2 பேரும் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தனியா சந்திக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. நான் உனக்காக இவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அவகிட்ட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அதிர்ட்டி கேட்க அவ என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு வேற வழி தெரியல, அப்ப கூட எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல, நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறப்ப நம்பிக்கை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு பண்ண அதே மாதிரிதான் இதுவும், இதை நம்பிதான் ஆகணும் அப்படின்னு நம்மளாம் சொல்ல 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. உன்னோட கையை எழுந்து நான் உன்னை காப்பாத்திருக்கேன், உன்னை எப்பொழுதும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் பேச ஆரம்பிக்க அவங்க ஒரு மாதிரி அப்செட்டோட அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா மொட்டை மாடியில உட்காந்து தனிமையில குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அபிமன்யு இருக்கா இல்லையா என்ட்ராகிறான். என்ன இன்னைக்கு நான் வர்றதுக்குள்ளே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போலன்னு சொல்ல அவங்க போதையில இருக்காங்க இல்லையா. சில விஷயங்கள், அதாவது இவங்களோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்க உண்மையான சில விஷயங்களை உளறி கொட்டிட இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கட் பண்ண அவங்க போதையில இருந்து எழுந்திருக்கும் போது இவர் ஒரே வார்த்தை தான், உங்களோட கணவரை நான் பார்க்க முடியுமான்னு கேட்க வேற ஆப்ஷன் இல்ல, 3 பேரும் ஒன்னா சந்திக்கிறாங்க. அப்போ அபிமன்யு பாத்தீங்கன்னா நீங்க எங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கான எல்லா உதவிகளையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ ஒரே ஒரு கேள்விதான், எதுக்காக அப்படின்றது. என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன், என்னோட காதலியாச்சும் தக்க வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன். என்னோட காதல் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சு பார்க்க மாட்டாங்களா, உங்களை விட நான் வசதி அப்படின்ற மாதிரி என்னைக்கு ஃபீல் பண்றாங்களோ அன்னைக்கு அவங்க வந்தா போதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ முறைக்க ஆரம்பிக்கிறாரு. என்னோட காதலுக்காக, அதாவது இவளை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக என்னோட கையை இழந்தவன் தான், என்னோட தலையை இழந்தாலும் சரி இவளை காப்பாத்தணும் எங்களோட காதல் நினைக்கும், இதுக்கு நடுவுல ஒன்னும் பண்ண முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க இவர் பேச முடியாம இவங்களுக்கு உதவணும் அப்படின்னு முனைப்புல இருக்கார் இல்லையா. அந்த வேலைகளை பார்க்க கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி ஹீரோவை பாத்தீங்கன்னா அவரோட ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த இடத்துக்கு போய் தங்க வச்சுட்டு இங்க யாருமே வரமாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தங்க வச்சுட்டு வீட்டுக்கு போக அங்க பாத்தீங்கன்னா ராணி ஒரு மாதிரி அப்செட்ல இருக்காங்க. வந்த உடனே அபிமன்யு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தன்னோட கணவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்க அபிமன்யு நீங்க என்ன உண்மையா லவ் பண்ணீங்களான்னு கேட்கிறாரு. ஆமான்னு தலையாட்ட. சரி என் கூட கொஞ்சம் வெளியே வர முடியுமான்னு கேட்க ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா இந்த சைடு யாரும் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ உட்கார வச்சுட்டு போயிருப்பா இல்லையா. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்க்க இவங்களோட ஹவுஸ் ஓனர் தான். எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்ற குழப்பத்துல விசாரிக்கும் போது அவங்க இவரை முழு நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இதனால இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து ஒரே மாசத்துல நான் அவங்களை தேடி வரேன், அது வரைக்கும் என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல இவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், அப்படி வரலன்னு வையன் நான் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக ஒரு அப்செட்ல கதவு மூடிட்டு திரும்ப மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. அவங்க தான் வந்திருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி வேக வேகமா கதவை திறந்துட்டுலான்னு போக ஒரு நபரை நப்பு காமிக்கிறாங்க. இவர் பார்த்து நின்றுகிட்டே இருக்க இந்த சீன் இதோட கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அபிமன்யு உள்ள என்டர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன உள்ள பொண்ணு வாசனை அடிக்குது, ஏதாவது வந்துட்டு போனாங்களான்னு கேட்க இவரும் அந்த ஹவுஸ் ஓனர் வந்தாங்க இல்லையா அவங்க விஷயத்த சொல்றாரு. சரி உங்களோட மனைவி சாப்பாடு கொடுத்து விட்டாங்க, அதை சாப்பிட்டு நிம்மதியா இங்க இருங்கன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கு. அங்க மண்ணு இருக்கிறத பாக்குறாரு. என்கிட்ட போய் சொல்றீங்க பாத்தீங்களா, இன்னும் வேற யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா அவர் யாருன்னு கேட்க இவர் முகம் மாற ஆரம்பிக்குதா. நான் அப்படியே கட் பண்ண ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அபிமன்யு முதலைகள் நிறைஞ்ச ரிவருக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க
அங்க பாத்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூட் மொத்தமா மாற ஆரம்பிக்குது. என்ன ஏமாத்துன்னு நினைச்சவங்கள நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டு ஒரு சின்ன விஷயத்த பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல ஃபேமிலி போயிடுச்சு, அதுக்கப்புறமா இவங்களோட அங்கிளோட ஃபேமிலி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அங்கிளோட ஃபேமிலியை போட்டு தள்ளினதே இவர் தான். ஒரு பாம்பாட்டி உதவியோட அந்த ஃபேமிலியை பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. அந்த பாம்பாட்டி தான் நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கும்போது கதவு திறந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்குமே, அதாவது வீட்டுக்குள்ள வந்த 2வது ஆள் அவர் தான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவரோட ரூமை பாத்தீங்கன்னா பூட்டிட்டு ஸ்ட்ரைட்டா ராணியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ராணி கிட்ட கூப்பிட்டு வந்துட்டு ஒரே ஒரு கேள்விதான், என்ன நீ உண்மையா லவ் பண்ணிருக்கேன், கூட வாழணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கேன்னு கேட்க அவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. நிறைய முதலைகள் சுத்திக்கிட்டு இருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம, ஆமா ரிஷி என்னோட வாழ்க்கையில, அதாவது சக்சேனா என்னோட வாழ்க்கையில வராம இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட வாழ்ந்திருப்பேன்னு சொல்ல இவர் புன்னகையோட மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஷெல்ஃபை திறந்து காமிக்கிறாரு. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா பண்டிட் ஜி அப்படின்றவர்களோட புக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய நாவல்கள் எல்லாத்தையும் அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் இவரும் ஷெல்ஃப் ஃபுல்லா அவரோட புத்தகங்களா எடுத்து வச்சிருக்காரு. முதல்ல இவங்க 2 பேரும் சந்திக்கும் போது பண்டித் அப்படின்னா யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்தது ஒரு மாதிரி ஸ்டன்னா நிற்கிறாங்க. இவரும் முதல்ல நான் உன்னோட பார்லர்ல எல்லாம் ஒன்றும் பார்க்கல, நீ என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த அப்போ உன் மேல இருந்த அந்த ரோஸ் கலர் துப்பட்டா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உன்னோட கையில இருந்த அந்த பண்டித்தோட புக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அன்னில இருந்து தான் நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சேன், ஆனா எனக்கு துரோகம் பண்ணா நான் எப்படி விடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்கள நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது பயந்து போறாங்க. போத்துன்னு ஒரு இடத்துல விழுற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு 4 மணி நேரம் கழிச்சு என்னோட கணவர் என்ன கொலை பண்ண பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு ஓடி வராங்க இல்லையா, அந்த சீனை காமிக்கிறாங்க. அங்க வந்ததும் இந்த கேஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஆபீசர். ஒன்னும் கவலை இல்லமா, உங்களோட கணவர் உங்களை மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, நீங்க இங்க வந்துட்டீங்க, சேஃபா தானே இருக்கீங்க, அப்ப இன்னும் யாரை கொலை பண்ணிடுவாருன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல இவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாம உண்மையான விஷயத்த, அதாவது இவங்களோட முன்னாள் கணவரான சக்சேனாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்ல இவருக்கு நம்ம தேடிக்கிட்டு இருக்க விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வேகமா அவங்கள நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னு போய் பார்த்தா அவங்க யூஸ் பண்ண, அதாவது அபிமன்யு யூஸ் பண்ண வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எரிஞ்சு போய் கிடக்குது, அங்க 2 பாடி கிடக்குது அப்படின்னு தகவல். போய் பாக்குறாங்க, சுத்தி முத்தி அலசி பாக்குறாங்க. முதல் பாடி பாத்தீங்கன்னா வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு அபிமன்யு அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பாடி பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோவோட ஹவுஸ் ஓனர், அவங்க தான் அங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 கொலையிலயும் ஆதாயம் இருக்கிறது நம்ம ஹீரோக்கும் மட்டும்தான் இல்லையா. ஹீரோவை இப்ப காணும். ஸோ ஹீரோயினை இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போறாங்க. அவங்க கிட்ட உண்மையை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லேடி போலீஸை விட்டு அடிக்க விட்டுக்கிட்டே இருக்க ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை தான், நான் அடி வாங்கிட்டு இருக்க விஷயம், நீங்க என்ன மாதிரி துன்புறுத்திக்கிட்டு இருக்க விஷயம் என்னோட கணவருக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அவர் உங்களை சும்மா விட மாட்டாருன்னு சொல்ல இந்த விஷயத்தை அந்த போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஊருக்குள்ள மொத்த பேர்கிட்டையும் நாம இவ்வளவு அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பரப்புங்க, அது மூலமா கண்டிப்பா வெளியே வருவான்னு சொல்ல அந்த வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் போக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை சக்சேனா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்ததும் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. அதாவது என்னோட மனைவிக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது, எண்ணி 3வது நாள் நான் உங்ககிட்ட வந்து சரணடைகிறேன், ஆனா நான் சரணடைறது ஒரு பர்டிகுலர் பிளேஸ், அதாவது ஒரு ரயில்வே ட்ராக்ல தான் சரணடைவேன். என்னோட மனைவி எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு எந்த விதமான காயமும் இல்லாம நடந்து வந்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் அது. இதை பார்த்தது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சரணடைகிற அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணிடுறாங்க. எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு ரிவருக்கு நடுவுல இருக்கும். 2 சைடும் போலீஸ்காரங்க நின்னும் அண்ட் கீழே இருக்க அந்த ரிவர்ல பாத்தீங்கன்னா முதலைகள் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வனத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. முதல் வேலையை அவங்கள கிளியர் பண்ணி விட்டுட்டு அவனை கண்டிப்பா நம்ம பிடிக்காம இருக்கக்கூடாது, அவனோட பிளான்லயே போய் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு பர்டிகுலர் டேல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பிளான் போட்ட மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்ல பாத்தீங்கன்னா வந்து இறங்குறாரு. நான் சரணடைகிறேன், அதுக்கு முன்னாடி என்னோட மனைவி இங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மனைவியை அவுத்து விட்டுறாங்க. அவங்க வேகமா ஓடி போய் போலீஸ்காரங்க நம்ம சுத்திட்டாங்க, நம்ம இங்க தப்பிச்சு போயிடலான்டா, நம்ம 2 பேரும் மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க 2 சைடு ட்ராக்லயும் காமிக்கிறாங்க. கும்பலா வந்து நின்றுட்டாங்க. அவனை கைது பண்ணி கூட்டுவாங்க. நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சீனியர் ஆபீசர் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுல இருக்க ஒரே ஒரு நபர் மட்டும் பிளானை தாண்டி அந்த ட்ராக்ல நடந்து போய்கிட்டே இருக்கு. சுத்தி இருக்க யாருக்குமே ஒன்னும் புரியல, யாரா அவ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது வெளிச்சத்துல அவரோட முகத்தை காமிக்கிறாங்க. இறந்து போனதா சொல்லப்படுற அபிமன்யு இருக்கார் இல்லையா, அவர் தான். சோ அவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி இவங்கள ஹோல்ட் பண்ணி சீனியர் ஆபீசர் நிறுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல இந்த 3 பேரோட கான்வர்சேஷனை நமக்கு காமிக்கிறாங்க. 2 பேரும் என்னோட வாழ்க்கையில விளையாடிட்டீங்கல்ல, உங்களை நான்
எப்படி உயிரோட விடுவேன், அவனை கொண்டுட்டாச்சு உங்க கூட நான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடிவுல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வழிக்கு பிரிட்ஜு கீழே பாத்தீங்கன்னா தொங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக கணவரான ஹீரோ புடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விடணும் அப்படின்றதுக்காக அபிமன்யு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. போலீஸ்காரங்க இதை பாக்குறாங்க. வேகமா அவங்களை எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி போக வழிக்கு 3 பேரும் முதலைகள் இருக்க அந்த ரிவர்ல போத்துன்னு விழுந்து போயிடுறாங்க. சோ இதை பார்த்துதான் அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா கீழே முதலைகள் இருக்கு இல்லையா, அதுல குதிச்சாங்க அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. இதனால இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கவருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த கேஸ் சிக்கலா அமையுது. நிறைய ஆளுங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ரிவர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு முதலையா பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த ரிவரை அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா அங்க 3 பேரோட டெட் பாடியும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோக்கு ஒரு கை இருக்காரு இல்லையா, அவரோட பிளாஸ்டிக் கை மட்டும்தான் அங்க கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ 3 பேரையுமே முதலைகள் விழுங்கி இருக்கு அப்படின்றது எல்லாராலையும் நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இந்த கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கா இல்லையா, அவர் நம்பல. கிடைக்கிற எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சூப்பரான க்ளூ மாட்டுது. அதை தன்னோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, காணாம போன இந்த 3 பேருமே கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா 3 பேருமா தான் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா 3 பேருமே அக்யூஸ்ட் தான். 3 பேர் மேலேயும் கொலை வழக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதனால இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா தப்பிக்க ஆதாயம் தேடி இருக்காங்க. முதல்ல அந்த பாம்பாட்டி இருக்காரு, அவர் தான் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சிசிடிவி கேமரா ஒன்றுல பதிவாயிருக்கும். ஸோ அவரை கொலை பண்ணிட்டாங்க. அடுத்ததான் அந்த ஹவுஸ் ஓனர் உள்ள போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள ஒரு விக்டிம் தான், அவங்களையும் போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஆதாரம் எதுவுமே இல்லை. ஆனால் அதே சமயத்துல இந்த சைடு ராணி வீட்டு எதிர்க்க இருக்க ஒரு சிசிடிவி கேமரால என்ன பதிவாயிருக்கும் அப்படின்னா, அவங்களோட கணவரோட ஒரு 7 மணிக்கு உள்ள போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பின்னாடியே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வேற ஒருத்தர் ஓடி போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா அது சக்சேனாவா தான் இருக்கும். 2 பேரும் அதாவது 3 பேரும் உள்ள ஒரு 7-7:30 போயிருப்பாங்க. ஆனா வெளியே வந்தது ராணி மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு 10 மணிக்கு வெளியே ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி போயிருப்பாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற அதே சமயத்துல அந்த 2 பேரும் அதாவது அபிமன்யு சக்சேனாவும் பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கும். ஸோ கண்டிப்பா இவங்க அந்த ரிவர்ல குதிக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னாடியே பிளான் போட்டுதான் இது எல்லாத்தையுமே பக்காவா நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம டீப்பா கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க எங்க இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சலான்னு சொல்ல சீனியர் ஆபீசர் ஏற்கனவே நிறைய பிரச்சனை போக்கிட்டே இருக்கு. நீ நோன்றேன்ட்டு கேஸை இன்னும் ஓஸ் ஆக்கிட்டே தான் போக்கிட்டே இருக்கு. 3 பேரும் குதிச்சாங்க, முதல்ல சாப்பிட்டுருச்சு. இத்தோட இந்த கேஸை முடிச்சுட்டு போன்னு சொல்ல இவர் கூட இருக்க இன்னொருத்தர் இந்த கேஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னா இது எல்லாமே முடிஞ்சதா அர்த்தம் இல்ல சார், கண்டிப்பா இதோட ஆழத்தை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா அந்த ஆத்துல இருந்து ஒரு 2 பேர் தான் தப்பிச்சு வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ராணியும் அபிமன்யும் மட்டும்தான். அந்த இடத்துல சக்சேனா காணாம போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்றது இப்ப காமிக்கல. கட் பண்ணா ஹிமாச்சல பிரதேசத்துல அபிமன்யும் ராணியும் பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அபிமன்யு பாத்தீங்கன்னா அங்க தன்னோட வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. ராணி சின்ன பசங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா நோட் புக் எடுத்துட்டு வருது. அதுல ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இந்த கேஸை விசாரிச்சிருந்த அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு போஸ்ட் வருது. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல படம் போட்ட ஒரு புக் வருது. அது பண்டிட் ஜி அப்படின்ற ஒரு நாவலிஸ்ட் இருக்காரு, அவர் எழுதின புத்தகமா தான் இருக்கும். அதை படிக்க தான் இவங்களோட லைஃப்ல என்ன மாதிரியான ஒரு கோல்மால் பண்ணாங்க அப்படின்றது எக்ஸ்பிளைன் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த முதலைகள் நிறைஞ்ச ஆத்துல குதிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா தப்பிக்க முடியாது. அதனால இவங்க முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய கரித்துண்டுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு, அதாவது சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நிறைய கரித்துண்டுகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த முதலைகளுக்கு பாத்தீங்கன்னா தீனிட்டு இருப்பாங்க. அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல மாத்தி போட்டுக்கிட்டே போவாங்க. இதனால முதல்ல மோப்பம் முடிச்சு கொஞ்சமா டிராவல் ஆயிருக்கும் இல்லையா, அது ஒரு பெரிய ரிவர் தான். அதனால முதலைகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவங்க குதிச்சாங்கன்னா சேஃபா போயிடலாம் அப்படின்றது இவங்களோட பர்ஃபெக்ட் பிளான். ஸோ அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த புக்கு முடிய இவர் அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. ஆனால் அதே சமயத்தில் சரி அபிமன்யு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். அவர் அங்கே போய் பார்க்க ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, மலை உச்சியில நின்றுகிட்டு இருக்காங்க. நீ பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்கும் தண்டனையா நான் எனக்கு கொடுத்துக்க போறேன், நீ என் கிட்ட வந்தேன்னு வையா நான் மேல இருந்து குதிச்சு இறந்து போயிடுவேன், அங்கேயே நில்லுடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க போலீஸ்கார கூட்டமும் வந்துருது. நீ சாக போற அப்படின்னா எங்களை எதுக்காக இங்க வர சொன்ன, இதுல என்ன சூழ்ச்சமும் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க இவங்க இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் சின்னதா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா வேலையும் பார்த்து விட்டது அபிமன்யுவா தான் இருப்பான். ஏன்னா ஏமாத்திர உங்களை எப்படி நான் விட முடியும் அப்படின்ற மாதிரி ராணிய அபிமன்யு நெருங்கும் போது அவங்க பட்டுன்னு திரும்பி பார்த்து பொத்துன்னு விழுந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல உள்ள வந்தது அவங்களோட கனவு தான். ஸோ 3 பேரும் பாத்தீங்கன்னா இங்க ஜாயின் ஆகுறாங்க. போலீஸ்காரங்க இவங்களை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இதனாலதான் அபிமன்யு பாத்தீங்கன்னா பண்டிட்ஜியோட ஒரு புக்கை கொண்டு வந்திருப்பாரு. அந்த முதலைகள்ல இருந்து, அதாவது ஆத்து முதலைகள் கிட்ட இருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்ற மாதிரி கதையில டீட்டெயில் தான் எழுதி இருக்கும். ஸோ இதை தவிர வேற வழியே கிடையாது, இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலைகளை
ஆரம்பிச்சிருப்பாங்க. 3 பேரும் உள்ள குச்சிட்டு இருப்பாங்க. ராணி முன்னாடி, அதாவது எங்க லேண்ட் ஆகணும் அப்படின்ற விஷயத்த நோக்கி போக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி 2 பேரும் வந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோவால பாத்தீங்கன்னா நீந்த முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அபிமன்யு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போக தூரத்துல ஒரு முதல்ல படுத்துக்கிட்டு இருக்கும். இவங்கள பார்த்தது எழுந்து வேகமா வந்துகிட்டே இருக்கும்போது அபிமன்யு பட்டுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் உயிரோட இருக்கவளையும் நம்ம ராணியை அடைய முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரோட செயற்கை கை இருக்கும் இல்லையா, அதை புடுங்கி போட்டு அவரை தள்ளி விட்டுட்டு வேகமா இவர் நீச்சல் அடிச்சுட்டு போக ராணி தூரத்துல இருந்து தன்னோட கணவரை திரும்பி பார்க்கும்போது முதல்ல கிட்ட வந்துகிட்டே இருக்கு. சோ முதல்ல கிட்ட அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கரை வந்திருப்பாங்க. இவரும் எதுவுமே தெரியாத மாதிரி, அதாவது அபிமன்யு எதுவுமே தெரியாத மாதிரி கூட்டு வந்திருப்பாரு. இந்த விஷயத்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க, என்னோட கணவர் முத கொண்டு பாம்பு பிடிக்கிறவ ஹவுஸ் ஓனர் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் உன்னோட ஆதாயத்துக்காக கொலை பண்ணிட்டு எல்லாமே எதுக்காக, இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணி நீ என்னத்தை தான் பண்ண போறேன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன காதலிக்கிற அப்படின்ற மாதிரி ஏமாத்திருக்கலாம், நான் உன்னை உண்மையா தான் காதலிச்சேன், அதனாலதான் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு இத்தனை விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்ல நானும் உன்னை உண்மையா தான் காதலிச்சேன். என்னோட வாழ்க்கையில என்னோட முதல் கணவர் வரல அப்படின்னா கண்டிப்பா நான் உன் கூட வாழ்ந்திருப்பேன். இப்போ நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்னோட கணவரை நான் எழுந்துட்டு நிக்கிறேன், அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க முன்னாடியே அவங்க மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அண்ட் பின்னாடி அபிமன்யு வேகமா ஓடி போய் பாக்குறாரு. அவங்க குதிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு ரொம்ப சோகத்துல நிக்க, தம்பி மேல வாங்க, எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கீங்க, உங்களை சும்மா விட முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் ஆபீசரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக்கிட்டே இருக்கு. அந்த பாடியை செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டத்தை இவர் அமைச்சு வச்சிருப்பாரு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அங்க எதுவுமே கிடைக்கல அப்படின்ற விஷயத்த சொல்ல இதை அபிமன்யு கேட்கிறாரு. பயங்கரமா சிரிக்கிறாரு. கிடைக்கலையா, எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஒரு சின்ன விஷயத்த பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை முதலை கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஹீரோ தப்பிச்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு நோட் புக்ல ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் நீட்டுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல ஹீரோ சில குறிப்புகளை போட்டிருப்பாரு. அந்த குறிப்பு மூலமா அவர் உயிரோடு இருக்காரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு இவங்க போய் சந்திக்கிறாங்க. சோ இவங்க 2 பேரும் போட்ட பிளான் தான் இது. அது மூலமா அவங்க மேல இருந்து குதிச்சு நீச்சல் அடிச்சு தப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு ஒன்னு சேர்றாங்க அப்படின்ற விஷயத்த காமிச்சு கட் பண்ணி இவங்க கிட்டே வருது. நம்ம வாழணும் அப்படின்னா மத்தவங்க கண்ணுகளுக்கு இறந்ததா தெரியணும், அப்பதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம கம்ப்ளீட்டா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி பண்டிட்ஜி சொன்ன விஷயத்த நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அவங்க எனக்கே இதை பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல போலீஸ்காரரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமா, உன்னோட அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்ல இவருக்கு ஒரு ஷாக். சோ இவரோட அப்பா தான் பாத்தீங்கன்னா பண்டிட்ஜியா இருப்பாரு. இந்த விஷயத்த இப்ப நான் இங்க காமிச்சிட்டு எல்லாரோட கண்கள்லயும் மண்ணை தூவிட்டு ராணி அண்ட் சக்சேனா 2 பேரும் தப்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தோட இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்